ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சமைத்த உணவு எப்போதும் ஆரோக்கியமான தேர்வாகும். பிரியாணி எல்லாரின் மனதை கவர்ந்த உணவு. பிரியாணி என்றுமே உணவின் தேனாகும். பிரியாணி என்பது சாதாரண உணவு அல்ல, ஒரு அனுபவம். சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்முறை தென்னக ஸ்டைல். தேவையான பொருட்கள் 4 பேருக்கு. சீரக சம்பா அரிசி 2 கப், சிக்கன் 500 கிராம், வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1½ டேபிள் ஸ்பூன், மசாலா தூள் மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் சிறிதளவு, கொத்தமல்லி அண்ட் புதினா 1 கப் நறுக்கியது, தயிர் 1/2 கப், எலுமிச்சை 1/2 பழம், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மசாலா வதக்குதல். கடாயில் எண்ணெய் நெய் சூடாக்கி பட்டை கிராம்பு ஏலக்காய் வறுக்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை போகும் வரை வதக்கவும். தக்காளி பச்சை மிளகாய் மற்றும் மசாலா தூள் சேர்த்து எண்ணெய் பிரியும் வரை வதக்கவும். அடுத்தது சிக்கன் அண்ட் அரிசி. சிக்கன், உப்பு, தயிர், புதினா மற்றும் கொத்தமல்லி சேர்த்து 5 நிமிடம் வதக்கவும். அரிசியை கழுவி வடித்து சேர்க்கவும். 1:1 கப் அளவில் தண்ணீர், சிக்கன் ஸ்டாக் சேர்க்கவும். எலுமிச்சை சாறு சேர்த்து மூடி 10 முதல் 12 நிமிடம் மிதமான சூட்டில் வேக வைக்கவும். பரிமாறுதல். மேலே நெய் ஊற்றி வெங்காயம் அண்ட் புதினா அலங்காரம். ரைத்தா, சாலட் மற்றும் சிக்கன் 65 உடன் பரிமாறினால் சிறந்தது. சிறப்பு குறிப்புகள். தென்னக பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி மிகச் சிறந்தது. வட இந்திய பிரியாணிக்கு பாசுமதி அரிசி பயன்படுத்தப்படுகிறது. மசாலா அளவு உங்கள் விருப்பப்படி மாற்றலாம். நன்றி.